நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025ஆம் வருஷம் ஒரு முக்கியமான நிகழ்வு. குரு பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் நல்ல பலன்களை அள்ளித் தருவதற்கு கடமைப்பட்ட குரு பகவான் இப்போது அதிசாரம் என்கின்ற முறையில் ஒரு 50 நாட்களுக்கு மட்டும், ஒரு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு தற்காலிக அதிசார நிலையாக உச்சம் என்கின்ற நிலையில் இப்போது இருக்கின்ற மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு மாறுகிறார். இதில் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இருக்குமா? பொதுவாகவே குரு பகவான் எல்லாருக்குமே அள்ளித்தரக்கூடியவர். இதில் ஒரு வலிமையான 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம், ஒரு உச்சம் என்கின்ற மாற்றம் இப்போது ஒரு 50 நாட்களுக்கு ஒரு தற்காலிகமாக வரப்போகிறது என்பது 12 ராசிக்காரர்களுக்குமே மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்று. அதாவது இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பணம் இல்லாமல், தொழில் இல்லாமல், வேலை இல்லாமல், எதுலேயுமே ஒரு மாதிரியான முடக்கத்தோடு சுணக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நிலைமையிலையும் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, எனக்கு ஏதோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல தான், தானிக்கு தினம் சரியாக போய்கிட்டு இருந்தது, இப்போ 2 காசு கையில் நிற்கிதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 2 காசு என்பதை விட 20 காசு 200 காசு 2 ஒரு பெரிய பல மடங்கு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த அதிசார குருப்பெயர்ச்சி என்கின்ற கடக வீட்டிற்கு, உச்ச வீட்டிற்கு மாறக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு 50 நாட்களுக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலனை தர இருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த அதிசார குருப்பெயர்ச்சி இப்போது நடக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமான ஒரு அமைப்பு. ஆகவே இந்த 50 நாட்களுக்கு மிகப்பெரிய உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மைகளை தருவார், நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக வந்திருக்கிறது. ஏன்னா உங்கள் பாக்கிய அதிபதி இப்போது உச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடையப் போகிறார். 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு ஒரு 50 நாட்களுக்கு தற்காலிகமாக வரப்போகிறார். இந்த 50 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் அதிபதி உச்சமாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை விட மேலே 10ஆம் இடத்தை அவர் பார்க்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உயர்நிலை. என்ன நடக்கும்னா, வேலை தொழில் அமைப்புகள் எல்லாத்துலேயும் ஒரு சில நல்ல மாற்றங்களை கொடுத்து உயர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த அதிசார குருப்பெயர்ச்சிக்கு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வரைக்குமே சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க, சம்பள உயர்வுகள் கிடைக்காமல் இருந்தவங்க, மிக மிக முக்கியமாக ஒரு பதவி டிரான்ஸ்ஃபர் மாதிரி கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, 3-4 வருஷமாக ஒரே சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இப்போது 7.5 சனி அவங்களுக்கு இருக்கிறார் இல்லையா? இந்த மாற்றத்தின் மூலமாக உச்சனுடைய வீட்டில் சனி அமர்ந்து உச்சனுடைய பார்வையை அடைய போகிறார். 7.5 சனியில் கடுமையான விரயங்க, பெரிய விரயமாக இருக்குது. சம்பாதிச்ச காசெல்லாம் எதுவுமே சேர்த்து வைக்க முடியல, அது பாட்டில் செலவு பாட்டில் போய்கிட்டே இருக்கின்றவங்களுக்கு சுப மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய நல்ல மேன்மை. 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது கடந்த காலத்தில் நியாயமாக உழைத்தும் எது நமக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கிறது. ஆகவே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8, 10, 12ஆம் இடங்களை பார்வையிட்டு மிகுந்த சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால் வியாபாரம், தொழில், வேலை போன்ற விஷயங்களில் கடந்த காலங்களில் சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். போட்டியாளர்கள் அப்படியே ஒழியக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்னும் மிகப்பெரிய அமைப்பில் புதிய கிளைகள் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு புது முயற்சியும் அப்படியே சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை. 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற விஷயங்களில் இது வரைக்குமே போக முடியாமல் இருந்தவங்க, இப்போ வெளிநாடு போகிறதுக்கு ஒரு அதாவது பர்மிஷன் கிடைக்காம, விசா கிடைக்காமல் இருந்தவர்கள், அல்லது விசா கிடைத்தும் வெளிநாட்டிற்கு போக முடியாமல் வேறு ஏதேனும் தடைகள் போன்றவைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் தொழிலில் இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையினால் அந்த மாதிரி ஆர்டர் இப்படி கிடைச்சோம், என்னால் யூஸ் பண்ண முடியல, அல்லது ஆர்டரே வரமாட்டேங்குது, இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியல, இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியலன்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல அதிசார குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாக உட்கார்றதுனால இது வரைக்கும் வீடு வாகன கனவுகள் நிறைவேறாமல் இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்லையும்
பெரிய நன்மைகள் உண்டு. பிரிந்த குடும்பம் இணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள்லாம் உங்களுக்கு நன்றாக இருப்பதால் வாழ்க்கை துணை யார் என்பதை உறுதி செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த 50 நாட்களில் இருக்கக்கூடிய அருமையான அதிசார குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஒரு 50 நாட்களுக்கு தற்காலிகமாக 3ஆம் இடத்திற்கு மாறுறார். ஐயா 2ஆம் இடத்துல இருந்தாலே நல்லதுங்க, காசு பணம் வரும். 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு, அதனால் எதனா கெட்ட பலன்கள் வந்துருமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. 3ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறார். உங்களுடைய அட்டமாதிபதியாகிய எட்டுக்குடைய குரு பகவான் தன்னுடைய வீட்டிற்கு 8ஆம் இடத்துல மறைந்து உச்சமாகிறது என்பது எதிர்பாராத பணலாபம், தனவரவு போன்றவைகளை கொடுக்கக்கூடியது. இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக இன்னொரு நன்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்னா, உங்களுடைய ராஜயோகாதிபதி சனி பகவான் ஏற்கனவே 11ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை இப்போது உச்சகுரு பார்க்க போகிறார். சனியும் உச்சனுடைய வீட்டில் இருக்க போகிறார். ஆக அந்த உச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்களும் நல்ல உயரத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு தனவரவு, பணலாபம் போன்ற அமைப்புகள், குடும்பத்தில் பெரிய நிம்மதி. 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க போவதால் இதுவரைக்கும் கிடைக்காத அளவிற்கு கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவுகள் போன்றவைகள் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, புதிய காதலர்கள் வரக்கூடிய அமைப்பு, புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்புன்னு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நட்புகளின் மூலமாக, கூட்டு முயற்சிகளின் மூலமாக இந்த 50 நாட்களுக்குள்ளே ஒரு சக்ஸஸ்ஃபுல் அமைப்புகள் எல்லாம் கொடுப்பார். ஏன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து இதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு தான் குரு பகவான் மாறப்போகிறார். அப்போ 8க்கு 8 மறையக்கூடிய இந்த குரு பகவான் கூட்டு முயற்சிகளால் லாபம் போன்றவைகள், கூட்டுத் தொழிலில் இது வரைக்கும் வராத அளவுக்கு நல்ல வருமானம் போன்ற அமைப்புகளை சர்வ நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 9ஆம் இடமாகிய பாக்கியத்தை குரு பகவான் பார்க்க போவது, கடந்த காலங்களில் என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. திருமண பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு இந்த 50 நாட்களுக்குள்ள உறுதி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை. கல்யாணம் ஆகியும் புத்திர பாக்கியம் கிடைக்கலைங்க நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. லாபத்தில் இருக்கக்கூடிய சனியை அவர் பார்ப்பதால் போட்டிகளில் வெற்றி, எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ, யாருக்கிட்ட தோற்று போகக்கூடாது, விழுந்துடக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாம் விழாமல் நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நல்ல மாற்றங்கள் இந்த 50 நாட்களுக்கு, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரையிலான இந்த அதிசார குரு பெயர்ச்சி அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்து நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள். ஏன்னா 3ஆம் இடம் வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய இடம். அந்த வாய்ப்புகளின் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா, அந்த மாதிரியாக உபயோகப்படுத்தக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சி 2025 ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசியிலே இருந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார் ஒரு 50 நாட்களுக்கு. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த 50 நாட்களுக்கு அவர் 2ஆம் இடத்துல உச்சமாகிறதுன்றது பணமழை பொழிய போகுதுன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த பணமழை பொழிய போகுதுன்னா அவங்கவுங்களுடைய ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல நூற்றுக்கணக்கிலோ, ஆயிரக்கணக்கிலோ, லட்சக்கணக்கிலோ, கோடிக்கணக்கிலோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துடுறது இல்லைங்க. 2ஆம் இடத்துல போய் உச்சமானா, அதுவும் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போய் உச்சமானா தொழில் மூலமான வருமானங்கள் நல்லா இருக்கும்னு தான் பேர். சில பேர் உடனே என்ன நினைப்பீங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க. ஒரு பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல தான் உண்மையிலே எல்லா பலன்களும் நடக்குங்க. ஒருத்தர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் நூற்றுக்கணக்கில் தான் சம்பாதிக்கிறார். ஆக இந்த அடிப்படையில் உங்கள் பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அதிசார குரு பயிற்சியாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி அமையுங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். புதிய கடன்கள் வருங்க. என்னங்கய்யா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பணமெல்லாம் வரும்னு சொல்லிட்டு கடன் வரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், கடன் இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்க. ஒரு நல்ல வீடு வாங்குகிறோம், லோன் போட்டு தான் வாங்குகிறோம். நல்ல வண்டி வாங்குகிறோம், லோன் போட்டு தான் வாங்குகிறோம். தொழில் ஆரம்பிக்கிறோம், நம்ம கையில் 10 ரூபா இருக்குது, பேங்க்கில் ஒரு 20 ரூபா வாங்கி அதை அப்படியே டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா.
நல்ல கடன்கள் அமைந்தால் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். கெட்ட கடன்கள், அசுப கடன்கள்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அசுப கடன்கள்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, திரும்பி வர முடியாத, அதனால் பிரயோஜனம் இல்லாத செலவு தான் அசுப கடன்கள்னு சொல்கிறோம். அந்த அசுப செலவுகள், அசுப கடன்கள் வாங்க தேவையில்லாமல் வளர்ச்சிக்கான நல்ல கடன்கள் வாங்கி அதை அப்படியே நல்ல விதமாக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த 50 நாட்களும் நல்லவைகள் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் ரொம்ப நல்ல விதமான அமைப்புகள் உண்டு. இந்த 50 நாட்களுக்குள்ளே தங்கம் சார்ந்த, மஞ்சள் நிறம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு லாபங்கள் இருப்பதைப் போலவே ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நல்ல இப்போ தாங்க அந்த பணம் போச்சு இந்த பணம் போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட திரும்பி நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. பயணங்களின் மூலமான தொழில் அமைப்புகளை கொண்டவர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர், மிக முக்கியமாக இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஒரு 50 நாட்களுக்குள்ளே அப்படியே கால் ஊன்றி விடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது இருக்கின்றன. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 50 நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக பணவரவு, தனலாபம், குடும்பத்தில் மிகப்பெரிய நல்ல மேன்மை, உங்களுடைய வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஒருத்தருக்கு காசு கொடுக்குறோம்னா இன்றைக்கி வாங்கயா எடுத்து வச்சுறேன் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி 7 மணிக்கு வாங்க பணம் கொடுக்குறேன் என்றால் 6 மணிக்கே பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு தகுதிகள் வரக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சி மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுப அமைப்புகள் இப்போது நடக்குது. மெதுவாக நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு கடகராசிக்காரங்களுக்குன்றதான் உண்மை. ரொம்ப நல்லது இப்போது இப்போ படிப்படியாக நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராஜயோகாதிபதியாகிய 9ஆம் அதிபதியாகிய குரு பகவான் இப்போது 50 நாட்களுக்கு அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார். இந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறது கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள். கடந்த ஒரு 3 வருடங்களாகவே கடுமையான 4 வருடங்களாகவே கடுமையான பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு 50 நாட்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. என்ன அஸ்திவாரம்? குடும்பத்தில் ஒரு அஸ்திவாரம் இருக்கலாம், வேலையில் ஒரு அஸ்திவாரம், வேலையே ஒரு நல்ல அஸ்திவாரத்திற்காக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், தொழில் புதிதாக ஆரம்பிக்கலாம், வியாபாரம் புதிதாக ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு முடிவையும் அட்டகாசமாக, தைரியமாக, தன்னம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்திருக்கின்றன. ராசியில் உச்சகுரு, அதாவது பாக்கியாதிபதியாகிய உங்களுக்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போது ராசியில் உச்சம் பெறுவதால் முகம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, முகம் அப்படியே பொலிவோடு இருக்கக்கூடிய தன்மை, மனசில் ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, எதையும் சாதிக்கலாம் என்ற அடுத்தவர்கள் உதவியின்றி தானே தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மை. அண்ணன் கொடுக்குறாரு, அக்கா கொடுக்குறாங்க, தம்பி கொடுக்குறாரு, தங்கச்சி கொடுக்குறாரு, அப்பா அம்மா தேவையில் இருக்கிறேன், பொண்டாட்டி தேவையில் இருக்கிறேன், புருஷன் தேவையில் இருக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே அனுப்பக்கூடிய, அப்படியே வெளியேற்றி நம்முடைய சொந்த காலில் நம்ம இருக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த 50 நாட்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். தன்னுடைய வீட்டை அவர் தானே பார்க்க போவது என்பது மிகப்பெரிய யோகம். குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மக்கிட்ட நல்ல தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தூர இடத்துல வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறாங்க, வரமாட்டேன்றாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய மனவேதனையோடு இருக்கக்கூடிய கடகராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே, கடகராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் குழந்தைகள்கிட்ட இருக்கின்ற மனமாற்றத்தை நீங்களே கவனிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படக்கூடிய தேவையில்லாத அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். கடந்த காலத்தில் இந்த அமைப்புகள், அதாவது திருமண அமைப்புகள் கை கொடுக்காமல் போனவர்கள், கணவன் மனைவி பிரிவினை இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது அது கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கின்றன. புதிதாக ஏற்கனவே காதல் முறிந்தவர்கள், அதாவது அஷ்டமச்சனியின் போது லவ் பேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காதல் முறிந்தவர்களுக்கு புதிய காதல் வரக்கூடிய அமைப்பு இந்த 50 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியிலேயே யார் வாழ்க்கை துணை என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. இதுவரை நடக்காத சில விஷயங்கள் எல்லாம் தடங்கலின்றி நடக்கக்கூடிய அருமையான அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2025 குருப்பெயர்ச்சி, அதிசார குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு அதிசார குருப்பெயர்ச்சியாக மாறுகிறார்.
அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் 12ஆம் இடத்துல வலுவான ஒரு அமைப்பில் இருப்பார். வலுவான அமைப்புனா உச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். 8 12ஆம் இடங்களோடு அவர் தொடர்பு கொள்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டு. எதிர்பாராத நன்மைகள் இருக்கும். இந்த 50 நாட்களுக்கு மட்டும் எதிர்பாராத அறிமுகங்கள் இருக்கும், எதிர்பாராத துவக்கங்கள் இருக்கும், இனிய இன்ப அதிர்ச்சிகள் இருக்கும், நல்ல திருப்பு முனையான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதுக்கான சந்திப்புகளும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. குரு பகவான் இப்போது என்ன பண்ணுவார்? 4, 6, 8 என்கின்ற 3 இடங்களை பார்க்கக்கூடிய தன்மை உண்மையிலேயே பெரிய கொடுப்பனை தாங்க. கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்தாலே அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. செலவு இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்கணும் இல்லையா? நல்ல வருமானத்தை கொடுத்து விட்டு அதை நற்செலவாக பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குருவின் அமைப்பால் உண்டுங்க. நல்ல செலவு இருக்கும், வருமானத்தையும் கொடுப்பாரு. ஆனால் அது நல்ல விதமாக செலவு பண்ணக்கூடிய தன்மை. வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களில் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த 50 நாட்களுக்கு உண்டு. வீட்டு கனவுகள் பலிக்க போகிறது. ஒரு அட்வான்ஸாவது கொடுத்துருவீங்க. இந்த 50 நாளில் வீடு வாங்கிடுவீங்களான்னா வீடு வாங்குறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய, வீடு கட்டுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்பு அந்த அதிசார குரு பயிற்சினால் உண்டு. ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, வீடு கட்டுறதுக்கு வீட்டடி மனம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய தன்மை, பங்குச்சந்தை யோக வணிகம் போன்றவைகளில் இது வரைக்கும் நஷ்டமானவங்களுக்கு திரும்ப லாபம் வரக்கூடிய தன்மை, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு போட முடியக்கூடிய ஒரு சூழல், கையில் காசு தங்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சனாகி 8ஆம் இடத்தையே பார்க்கிறார். கிழக்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் அந்த இருக்கின்ற நாடுகளில் குடியுரிமை போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கின்ற நாடுகள்லேயே வசதி வாய்ப்புகள் வலிமையாக வரக்கூடிய அமைப்புன நல்லவைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இனிமையான அதிசார குரு பயிற்சியாகவே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த பயிற்சி இருக்குதுங்க. ஏதாவது கஷ்டம் நஷ்டம் இருக்குமானா குரு பகவான் உங்களுக்கு யோக கிரகம் ஒரு 12ஆம் இடத்துல வலிமை அடைவது என்பது செலவுகளையும் அதிகமாக கொடுத்து பயணங்களையும், கொஞ்சம் பயணங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த 50 நாளில் தேவைப்படுறதுக்காக கொஞ்சம் தேவையின்றி எக்ஸ்ட்ரா அலையிற மாதிரி இருக்கும். வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும், வெளிமாநிலம் போகிற மாதிரி இருக்கும், பக்கத்து மாவட்டத்திற்கு போகிற மாதிரி இருக்கும், அடிக்கடி பயணம் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்ற போல் ஒருவர் பக்கத்து ஊருக்கு அடிக்கடி போவார், ஒருத்தர் பக்கத்து மாநிலத்திற்கு அடிக்கடி போவார், ஒருத்தர் பக்கத்து நாட்டிற்கே போகக்கூடிய சூழல்கள். இவைகளின் மூலமாக பணங்கள் வரக்கூடிய நன்மையை செய்யக்கூடிய அதிசார குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2025 பயிற்சி சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் அட்டகாசமான முன்னேற்றங்கள், படிப்படியாக கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்றதை இந்த 2025 அதிசார குரு பயிற்சியிலே சொல்லிடலாம். இப்படிலாம் ஒன்றும் எனக்கு நடக்கலைங்க, நீங்கள் தாங்க அவங்க யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சி ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. லாபத்தில் வரப்போகிறார். 4, 7 குடையவர், உங்களுடைய கன்னிராசிக்கு 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான இந்த கிரகம், இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற உயர்நிலையை அடைந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய, 7ஆம் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்துல லாபம் வந்தால் என்ன நடக்கும்? சகோதர மேன்மை நல்லாயிருக்கும். அண்ணன் அக்கால் போன்ற உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அண்ணனால் இருந்து வந்த ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள், அக்காலால் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய தன்மை. அக்காவுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, அண்ணனுடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை, அண்ணனுடைய அமைப்புகள் நல்லா இல்லை, அல்லது அண்ணனுக்கும் அக்காவுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியான டேர்ம்ஸ் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படியே எல்லா விதத்திலையும் நல்ல விதமாக இருக்க போகிறது என்பது தான் உண்மை. 7ஆம் அதிபதி இப்போது 11இல் உச்சமாகி 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 50 நாட்களுக்குள்ள யார் உங்களுடைய வாழ்க்கை துணை, புருஷன் யார் பொண்டாட்டி யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு பெரும்பாலான சரியான பருவத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு கூட்டு தொழில் முன்னேற்றம் உண்டு. புதுசாக லவ்வெல்லாம் வந்துடும். லவ் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பும் ஒரு 50 நாட்களுக்குள்ளேயே. யார்கிட்டையாவது போய் நேர்மையான விதத்தில் ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, டக்குன்னு அவங்க நல்லா தானே இருக்கிறாரு, நல்ல இதாக தான் இருக்கிறாரு, ஸ்ட்ராங் ஆனவராக தான் இருக்கிறாரு, ஸோ வாட் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய விருப்பத்திற்கு அவர்கள்
ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, அனுமதி தெரிவிக்கக்கூடிய நல்ல மாற்றமாகவே இந்த மாற்றம் உண்டு. 5ஆம் இடத்தை குரு பகவான் வலிமையாக பார்க்கக்கூடிய காரணத்தினால் இதுவரைக்கும் அதிர்ஷ்டம் செயல்படாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கிறது. இன்னொன்று 3, 11ஆம் இடங்கள் குருவின் இருப்பு, குருவின் பார்வையினால் பெரிய புனிதத்தை அடைகிறது. 3ஆம் இடம் வலுத்தாலே பெரிய அளவிற்கு முயற்சிகள் பலிக்கும், நல்ல நட்புகள் கிடைக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். அரசனுக்கு நிகராக பக்கத்தில் போய் நின்று பேச முடியும். ஒரு மந்திரியோட தயவு, ஒரு எம்எல்ஏவோட தயவு, ஒரு அரசு அதிகாரியுடைய தயவு, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய அறிமுகங்கள் போன்றவைகள் இந்த 50 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற மனோதைரியங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாதகமான தீர்வுகள் ஒரு 50 நாட்களுக்குள் கிடைத்து விடக்கூடிய அருமையான நல்ல குருப்பெயர்ச்சியாக, அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 11ஆம் இடத்து அதிசார குருப்பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு உச்சமாக போகிறார். ஐயா 9ஆம் இடம் தான் நல்ல இடம், 10ஆம் இடம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்ல இடம் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குருவின் பார்வைக்கு மிக வலிமை இருக்கின்ற இடத்தை விட 10ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய கொடுப்பினை. 2ஆம் இடம்ன்றது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். தனம்னா காசு, பணம். இது வரைக்கும் காசு பணம் சம்பாதிக்க முடியலன்னு இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை, காசு பண அமைப்புகளை அப்படியே தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. தொழில் முன்னேற்றம் இருக்கும், வேலை முன்னேற்றம் இருக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் இப்போது உண்டு. சிலருக்கு பட்டம், பதவி, உயர்நிலை, கல்வி மேன்மை போன்றவைகள்லாம் நல்லா இருக்கும். பிஹெச்டி பண்ண முடியலைங்க, பிஹெச்டி படிக்கவே முடியலைங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய தன்மை என எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்போடு இப்போது உண்டுங்க. 2, 4, 6 ஆகிய 3 இடங்களை குரு பகவான் பார்வையிடுவது என்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. என்ன நல்ல பலன்கள் கிடைக்கும்? வீடு கட்ட முடியும், கடன் வாங்கி தான் வீடு கட்ட முடியும். ஆனால் கடன் வாங்கி ஒரு இடம் வாங்குவோம், இந்த வருஷத்துலேயே அந்த இடம் டபுளாக ட்ரிபிளாக மாறுறதுக்கான அமைப்புகள் உண்டு. பரவாயில்ல, கடன் பட்டா கூட 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாடா இன்றைக்கி 50 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்ற மாதிரியான ஒரு மன நிம்மதி இருக்கும். வீட்டு கனவு பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் உங்களில் எல்லாருக்குமே அது இருக்குதுங்க. யார் இது வரைக்கும் வீடு கட்டணும்னு நினச்சிருந்தீங்களோ அல்லது வீடு கட்டுறதுக்கு பாதியிலேயே நிறுத்திட்டாங்க, பணம் பற்றாக்குறையாக இருக்குது, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான முன்னேற்றங்கள், அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. கல்வி மேன்மை மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். வளர்ச்சிக்கான கடன்கள் இப்போது உண்டு. கடனை தைரியமாக வாங்கலாம், வாங்கி நம்மளால் சமாளிக்க முடியுன்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. துளாராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். புதிய வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலையில் டார்ச்சராக இருந்தவங்க எல்லாருக்குமே சில மாற்றங்கள் கண்டிப்பாக அப்படியே நல்ல விதமாக இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருந்தாலும் கூட மனசுக்குள்ளே ஒரு இதுக்குன்னு போனீங்கன்னா, ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்க்கறது, கடன் நோய் எதிரி போன்ற அமைப்புகளை ஏதாவது ஒன்றில் தருவார்னா கூட மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அப்படியே குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்க போவது என்கின்ற காரணத்தினாலும் எல்லா விதமான நன்மைகள், போட்டியாளர்கள், எதிரியாளர்கள் எல்லாத்தையும் ஒழியக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக செய்வார். ஆகவே எதிலும் ஒரு சந்தோஷம், நிறைவு. 6இல் இருக்கக்கூடிய சனியை குறிபார்ப்பது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதைப் போல இரட்டை லாபங்களை தரும் என்பதால் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல அதிசார குருப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விடிஞ்சிருச்சு, வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல அதிசார குரு பயிற்சி இது. இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு மட்டும் நடக்கப் போகின்ற அந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசியை உச்சகுரு பார்க்க போகிறார். உச்சகுரு ராசியை பார்த்தா 1000 யானை உடம்புக்குள்ளே பூந்துன மாதிரி 1000 மடங்கு பலம் வரும் என்பது தான் உண்மை. இது இன்றைக்கி புரியாது. இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஆகட்டும், ஒரு 25ஆம் தேதி, ஒரு வாரத்திற்குள்ளேயே குரு பகவான்லாம் சீக்கிரம் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எதிர்கால வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான அத்தனை அமைப்புகளையும் கண்டிப்பாக தரும். 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதியாகி, பாக்கியத்தில் உச்சமாகி, அவரே பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய 5, 9ஆம் இடங்களை வலுத்து பார்க்கக்கூடிய இந்த தன்மை
மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக அமையும். அதனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். தொட்டது துலங்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஒரு 50 நாட்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை. அதுக்கப்புறம் எதனா நடக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் உச்சகுருவாக 9ஆம் இடத்திற்கே வந்து விடுவார். இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில ஃபவுண்டேஷன்கள் இப்போது உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். இந்த ஃபவுண்டேஷன் தான் பெரிய முக்கியமான ஒன்று. இந்த ஃபவுண்டேஷனின் மூலமாக அடுத்த வருடம் 2026ஆம் வருடம் ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் இப்போது இந்த 50 நாட்களுக்குள்ளே நடந்துடும். பாக்கியங்கள் கிடைக்கும். திருமணம் நடப்பதற்கான தடைகள் விலகும். திருமணம் நடக்கும். திருமணத்திற்கான உறுதிகள் நிச்சயார்த்தம் மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம். ஊரில் சொந்த ஊரில் நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், அப்பாவுடைய கனவை நிறைவேற்றணும், அம்மாவுடைய கனவை நிறைவேற்றணும், தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊரில் இருக்கணும். இந்த மாதிரியான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், எண்ணங்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் நல்ல விதமாக பலிக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் சந்தோஷமான செய்திகள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, வீட்டில் மங்களகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு, பெண்களால் சந்தோஷம், பெண்வழி உறவுகளால் சந்தோஷம், எதையும் நாமே சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு மனோதைரியம் ஏற்படக்கூடிய அமைப்பு என அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரு 50 நாட்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோக நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த அதிசார குருப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. இதற்கடுத்து மாறக்கூடிய ஒரிஜினல் குருப்பெயர்ச்சி அடுத்த வருஷமும் இதே 9ஆம் இடத்துக்கு தான் அவர் வரப்போகிறார். ஆகவே இதுவரைக்கும் நொண்டிக்கிட்டே இருந்தது, தடங்கலாகிக்கிட்டே இருந்தது எல்லாமே எழுந்திருத்து ஓடக்கூடிய அளவிற்கு ஒரு மிக விரைவான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பணவரவு கையில் கரெக்டாக இருக்கும். எதிலும் ஒரு நல்ல தன்மைகள், எதிலும் ஒரு நிறைவு தன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சிக்கு இருப்பதால் எல்லாத்தையும் காகிதத்தில் மட்டும் அப்படியே பிளானாகவே வச்சுக்கிட்டு இருக்கிற விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நடைமுறை சாத்தியம் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த குருப்பெயர்ச்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து ஓரளவிற்கு நற்பலன்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் இப்போது அதிசார குருப்பெயர்ச்சியாக 50 நாட்களுக்கு 8ஆம் இடத்திற்கு மாறி மறையப் போகிறார். ஆனாலும் பாருங்கள், அவங்க ராசிநாதன் உச்சத்தை அடையப் போகிறார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி நடக்குது. ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது ஒரு மிகப்பெரிய பேரு. என்னதான் 8ல் மறைஞ்சாலும் வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க ராசிநாதன் உச்சத்தை அடைவார். அந்த அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நன்மைகளை செய்யக்கூடியதாக வந்திருக்கிறது. ராசிநாதன் உச்சம் அப்படின்னா அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்லவைகள், குருதசை குருபக்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குருபக்தி நடக்கிறவங்களுக்கு ஒரு 50 நாட்களுக்கு உண்மையிலேயே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது 50 நாட்களுக்கு. என்னங்க நடக்கும்? கௌரவம் கிடைக்கும். பணவரவு, எதிர்பாராத பணவரவு இருக்கும். கைவிடப்பட்ட பணங்கள், வரவு அமைப்புகள், குடும்பங்கள் இதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை அவர் 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமை, கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு. குடும்பம் ஒன்றிணையும். இவரை கல்யாணம் பண்ண முடியாது, அவரை கல்யாணம் பண்ண முடியாது, இவரை காதலிக்க முடியாது, அவரை காதலிக்க முடியாது, இவர் கிடைக்க மாட்டார், அவர் கிடைக்க மாட்டார்னு இது வரைக்கும் கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான அத்தனை வழிமுறைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன. எதை பற்றியும் கவலைப்பட வேணாங்க. ஏதாவது தடங்களே இல்லாமல் முயற்சிகள் அப்படியே பலிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. 2, 4, 6ஆம் இடங்கள் இப்போது மிகப்பெரிய அளவில் 12, 2, 4ஆம் இடங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல வலிமையை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் எதையும் செய்யலாம் என்கின்ற அமைப்பு. சிலருக்கு செலவு செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. சுப செலவுகள் செய்யக்கூடிய இந்த 50 நாட்களுக்குள்ள பெண்ணுக்கோ பையனுக்கோ உங்களுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ வீட்டில் ஒரு மங்கள காரியம், அதற்கான நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்கள் இது வரைக்குமே தட்டி போனதெல்லாம் இப்போது கிடைக்க போகுது. மேற்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகளுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை என தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைவதால் ஒரு கௌரவம், அந்தஸ்து போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மிக முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டு மாதிரியான எதிர்பாராத லாபம் தரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது செயல்படும். கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதில் பணம் விட்டுட்டேன், இதில் பணம் விட்டுட்டேன், அதில் பணம் வாங்கினேன், அவர்கிட்ட பணம் விட்டுட்டேன், இவர்கிட்ட பணம் விட்டுட்டேன்,
ஒரு மாதிரியாக ஆசை வார்த்தை காட்டி தூண்டில் போட்டு எங்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டாங்கன்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கே திரும்ப வரக்கூடிய 8-12ஆம் இடங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. சிலருக்கு அதிகமான ட்ராவல் இருக்கும், அங்கே அக்கம் பக்கம் ட்ராவல் பண்ணி அதன் மூலமாக முன்னேற்றம், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு இப்போது நடைபெறக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சி தனுசுக்கு நன்றாக இருக்கக்கூடிய யோக காலமாக அமையும் என்பதே உண்மை. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய 3 மடங்குக்கு மேலே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக வந்துருச்சு. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார குருப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. அது 50 நாட்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். இந்த 48-50 நாட்களும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருந்து உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். மிகப்பெரிய ஒரு ஒளி வட்டம் உங்கள் ராசி மேலே அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு 1000 டார்ச் லைட்டை வச்சு அடிக்கிறதுக்கும் 1000 வாட்ஸ் பல்பை வச்சு அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? உங்கள் மேல் ஒரு 1000 வாட்ஸ் ஒளி வெள்ளம் உங்கள் மேல் பாயப்போகின்றது போல் மிகப்பெரிய அளவில் வெளிய அளவில் லைம் லைட்டுக்கு வரப்போகிறீங்க மகர ராசிக்காரங்க எல்லாருமே. ஐயா இப்படியே தான் நீங்கள் சொல்கிறீங்க, 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் எனக்கு முடிஞ்ச மாதிரி தெரியலையே, எதே அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அதிசார குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லும். நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், கனவுகள் நனவாகும், முயற்சிகள் பலிக்கும், இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் என்ன, இதெல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல கூடுதல் குறைவாக இருக்கும். வெற்றி நிச்சயமாக உண்டு, பணவரவு நிச்சயமாக உண்டு. எவ்வளவு பணவரவு என்பது உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல. ஒருத்தருக்கு 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் கிடைக்கும், ஒருத்தருக்கு 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் கிடைக்கும், ஒருத்தருக்கு 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய், ஒருத்தருக்கு 10,000லிருந்து லட்சம், ஒருத்தருக்கு லட்சத்திலிருந்து கோடி என்பது போல உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல அனைத்து நற்பலன்களும் அப்படியே அளவுகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. எல்லா மகர ராசிக்காரங்களும் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க நான் சொல்ல மாட்டேன். அந்தந்த தகுதியை பிறந்த ஜாதக அளவிற்கேற்ப கொண்டு வந்திருப்பவர்கள் எல்லோருக்குமே நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, இருக்கும் இடத்திலிருந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அருமையான அதிசார குருப்பெயர்ச்சியாக இந்த 50 நாட்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுமா, 3ஆம் இடத்துல வலிமையாக உட்கார்ந்திருக்கின்ற உங்களுடைய ராசிநாதனை குரு பகவான் உச்சனாகி பார்க்கிறார். உச்சனுக்கு வீடு கொடுத்தவர், அதாவது சனிக்கு வீடு கொடுத்தவரும் உச்சமாகிறார் என்ற அமைப்பில் உச்ச வீட்டில் உச்சனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஏற்கனவே மகர ராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள். இந்த உழைப்பிற்கு அஞ்சாமல் இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய உழைப்பின் பலன் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான நல்ல அதிசார குருப்பெயர்ச்சிங்க இந்த அதிசார குருப்பெயர்ச்சி. எதையும் செய்யலாம். திருமணத்திற்கு தடை இருந்தது விலகுது, புத்திரபாக்கியத்திற்கு தடை இருந்தது விலகுது, புதிய தொழில் தொடங்கிறதுக்கு தடை இருந்தது விலகுது, ஏற்கனவே கஷ்ட நஷ்டமாக இருந்தக்கூடிய வியாபாரம், தொழில், விவசாயம் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய 100க்கு 90 மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 அதிசார குருப்பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் 5ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக 6ஆம் இடத்திற்கு போகிறார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 6க்கு போகிறார். ஏறத்தாழ ஒரு 48-49 நாள்னு வச்சுக்கலாம். ஐயா ஏதாவது 6ஆம் இடத்திற்கு போனால் அவர் ஏதாவது கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருவாரா, ஏதாவது வேலையில் மாற்றங்களை கொடுத்துருவாரா, ஏதாவது கடன் வாங்க வச்சுருவாரான்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு 2-11ஆம் அதிபதியாகி தனாதிபதியாகி தன வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம். இன்னொன்று உங்கள் ராசிநாதனையும் அவர் பார்க்குறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. எப்பொழுதெல்லாம் ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு கடுமையான நல்ல பலன்கள் நடக்கும். இப்போ பாருங்கள், உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்னும் அவர் 7.5 சனி அமைப்பிலிருந்து வெளியே போகலை. இன்னும் ஒரு 2ஆம் வீட்டில் பாதச்சனியாகத்தான் இருக்கிறார். அந்த பாதச்சனியை இப்போது உச்சகுரு 50 நாட்களுக்கு பார்க்க போவது எல்லா விதத்திலையும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு கடனை கொடுப்பாரு, ஆமாங்க கடனை கொடுத்துட்டு போகிறார். கடனை கட்டுறதுக்கான வசதியையும் வாய்ப்பையும் நிரந்தர வருமானத்தையும் கொடுப்பார். இதுவரைக்குமே தொழில் வேலை அமைப்புகள், வியாபார அமைப்புகள் நிரந்தரம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு
நிரந்தரமான அமைப்பு, உங்களுடைய கையாலேயே சொந்த காலிலேயே நிற்கக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இந்த நிலையில் எல்லா விதத்திலையும் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. அதைவிட முக்கியமாக மாதமான நிரந்தர வருமானம் இதுதான் என்பதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வந்து விட்டது. ஆகவே கும்பத்தினருக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக இந்த அதிசார குருப்பெயர்ச்சி அமையுங்க. 6ஆம் வீட்டில் இருக்கிறவர் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். இந்த 10, 12, 2 அதன் மூலமான பலன்கள் இப்போது ஒரு 50 நாட்களுக்கு நடக்கும். வேலை நிரந்தரமாகும். தற்காலிக பணியாளர்கள் வேலையை நிரந்தரமாக்கி கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. புதிய தொழில் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். வேலையை தைரியமாக விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, வியாபாரம் ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே ஆரம்பித்து நஷ்டப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களை பற்றின ஒரு நம்பிக்கை வரும். இவர் கடனை திருப்பி கொடுத்துருவார். ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுடைய பயணங்கள் தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் சிலருக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்பட்டு அந்த தொழில் மூலமான முன்னேற்றங்கள் ஏற்படும். எல்லோருமே பண்ணக்கூடிய வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் பணம் வரக்கூடிய வழிகள். பணம் வரக்கூடிய வழிகள் அத்தனையிலும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாகவே இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. இதுவரைக்குமே தைரியமே இல்லாமல் இருந்து எதையாவது பண்ணியிருப்பீங்கல்ல, ஓரளவுக்கு எந்த தைரியமும் எதையுமே தைரியமாக பண்ண முடியலன்னு சொன்ன அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல தைரியத்தையும் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அருமையாக அமைந்திருக்கிறது இந்த 2025 அதிசார குருப்பெயர்ச்சி. மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கின்ற டென்ஷன் குறையக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அந்த அதிசார குருப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி நடக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்தில் உச்சனாகி ராசியை பார்க்க போகிறார். நல்லதெல்லாம் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு நான் சொல்ல விரும்பலைங்க. ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போது மீனராசிக்காரர்கள், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன நடக்கும், எதையும் தாங்கக்கூடிய மனோபலம் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கெடுதல்கள் எதனா நடக்குமா? சர்வ நிச்சயமாக நடக்காது. ஒரு அகலக்கால் வச்சுட்டோம், அப்படி வச்சுட்டோம், இப்படி வச்சுட்டோம், வேலை போச்சு, தொழில் ஆரம்பித்தது தேவையில்லாமல் பண்ணிட்டோம், தொழில் ஆரம்பிக்க முடியாமல் போச்சு, இருக்கிற தொழில் நடந்துக்கிட்டு இருந்த தொழில் நொண்டுது, வியாபாரம் படுத்துருச்சு, இந்த மாதிரியாக ஜீவன அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் மறுபடியும் நல்ல விதமான விருத்திகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆண் பெண் உறவுகளில் மன அழுத்தத்தில் இருந்தவங்க, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, காதலன் சரியில்லை, காதலி சரியில்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்றை எதிர்பார்த்து அந்த எதுவோ ஒன்று நடக்காமல் போய் கடுமையான மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பெரிய அளவில் ஒன்றும் நடக்கலை, நீங்கள் சமாளித்து எந்திரிச்சு வந்துடுவீங்கன்ற மாதிரியான ஒரு திருப்தியான போக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி நல்லாயிருக்கும். ராசிநாதன் உச்சமாகி ராசியை பார்ப்பது, அதைவிட மேலாக ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது என்பது எதிலையும் குழப்பமின்றி தீர்க்கமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. 11ஆம் இடம் வலுத்திருக்கு இல்லையா குருவின் பார்வையில். அப்போ 11ஆம் இடம் வலுத்து 9, 11 ஒன்றை பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடம் வலுத்தா என்ன நடக்கும்? ஒரு வெற்றிகள் கிடைக்கும். எதிலையும் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆக படிப்படியாக இதுவரைக்கும் முன்னேற்றம் இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே நல்ல பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக வருதுங்க. ஜென்மச்சனியோடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறையும். ஜென்மச்சனியை சமாளிக்கக்கூடிய வல்லமை இந்த ஒரு 50 நாட்களுக்கு கண்டிப்பாக உண்டு. தவறாக எதுவுமே நடந்து விடுமோ என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. உங்களை உங்களுடைய ராசிநாதனுடைய உச்ச வலிமை கண்டிப்பாக காப்பாற்றும் என்கின்ற தன்மைகள் இருக்கும். அதிர்ஷ்டம் மறுபடியும் செயல்படும். ஒரு வருஷமாகவே அதிர்ஷ்டம் செயல்படாமல் தான் இருக்கிறீங்க. இந்த ஒரு வருஷமாக எதுவும் தொட்டது துலங்காமல் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் சிலருக்கு உண்டு. தூர பயணங்கள் அமையும். வடக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு. புதிய நண்பர்கள் இனிமேல் கை கொடுப்பாங்க. பழைய நண்பர்கள் நம்மளை வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. பழைய நண்பர்கள்ட்ட சரியாக எதுவும் இல்லை. புதிய அறிமுகங்கள், புதிய நட்புகள் உருவாகக்கூடிய தன்மை. குழந்தை பாக்கியம் கிடைக்கலேன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிறு குழந்தைகள் பேசலை, நடக்கலை, இந்த மாதிரி குழந்தைகளுடைய
அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான நிவர்த்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய, சென்ற அதிர்ஷ்டம் திரும்ப கிடைக்கக்கூடிய, உழைப்பு வீணாகாமல் நமக்கே ஒட்டக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த 50 நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மீனத்தினர் எல்லோருக்கும் இந்த 2025 அதிசார குருப்பெயர்ச்சி